வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஒடிசா மாநிலத்தின் நுவாகாய் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த விழா விவசாயத்துக்கான மரியாதையை செலுத்துவதும் மற்றும் விவசாயிகளுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு புனிதமான வாய்ப்பு என்றும் அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய ஜவுளித்துறைக்கு பருத்தி கிடைப்பதை அதிகரிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்குகிறது. 24 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த 65வது பிரம்மோற்சவ விழாவில் வெள்ளி மூஷிக வாகனம், முத்துப்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதியுலா நடைபெறும். முக்கிய நிகழ்ச்சிகளான தெப்ப உற்சவம் வரும் 8ஆம் தேதியும், ஊஞ்சல் உற்சவம் வரும் 14ஆம் தேதியும், விடையாற்றி உற்சவம் வரும் 15ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் நாளை முதல் வரும் 2ஆம் தேதி வரை 4வது தேசிய சீனியர் மற்றும் சப் ஜூனியர் தெக்வாண்டோ போட்டிகள் நடைபெற உள்ளன. புதுவையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்க பயிற்சியாளர் மோகனப்பிரியன், மேலாளர் ஸ்வேதா ஆகியோருடன் கட்டாக் செல்கின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக நடைபெறவுள்ள உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தமிழகத்தின் உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன் உட்பட 73 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.